இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை காப்பார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 26 சொல்லுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் எங்களுக்கு நம்பிக்கையாயிருந்து எங்களை காத்து கொள்வாரா. அதாவது எங்களுடைய நம்பிக்கை தேவனா இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவன் எங்களை காத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் தேவனை தாண்டி யார் மேல நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கைகள் உடைக்கப்படும். ஆனா தேவன் மேல நாங்க வைக்கிற நம்பிக்கை எந்த வகையிலையும் உடைக்கப்படாது. ஆனா தேவன் எங்களோட நம்பிக்கையா இருப்பரா இருந்தா தேவன் எங்களுக்காக கடல் மீதும் நடந்து வருவார், காற்றையும் கடலையும் அதட்டி விடுவார். ஆகையால எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் தேவன் மேல இருக்கிறதா இருக்கணும். தேவனை தாண்டி மனிதர்கள் மேல நாங்கள் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒரு சில நேரங்கள்ல உடைக்கப்படலாம். வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. ஆகையால எங்களுடைய நம்பிக்கை தேவனா இருக்கும் பொழுது எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் எங்களை காத்து கொள்வார். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த வேலைகளில் மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணுகளுக்கு தெரியாத எத்தனையோ வேலைகளில் இருந்தும் கூட எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் காத்து கொள்வார். ஆகையால எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் தேவன் மேல இருக்கட்டும். அவர் எங்களை சகலத்துக்கும் விலக்கி நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.